அவன் வந்து அதை திருப்பி 18% அவன் கொடுக்குறான் மக்களுக்கு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் விவசாயம் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வந்து அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறான். ஓகே, இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயும் அவங்களையும் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் அது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லேயும் லோன் கிடைக்குது. அப்போ வந்து நீ அவங்கள பற்றி கவலைப்பட்டு பேசியோம், ஓ என்பிஎஃப்சிஸ்ன்னு குதிக்கும் அந்த பொம்பளை. அந்த இது கிடச்சிருந்தா அந்த ஃபோட்டோ போடுங்க இந்த பேட்டியில். ரெண்டாவது வந்து இப்போ இந்த 4 நாளுக்கு முன்னால் அனௌன்ஸ் பண்ணும்போது என்னமோ இந்த அம்மா இவங்க அப்பா வீட்டு சொத்துலேருந்து ஏதோ ரிபேட் கொடுக்குற மாதிரி ஒரு இந்த விளக்கெண்ணெய் சாப்பிட்ட மூஞ்சியில் அப்படின்னு வச்சுக்கிட்டு என்னமோ ஒரு கஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுது. அந்த மூஞ்சி பாருங்க எப்படி அந்த மக்களுக்கு. நீங்கள் யாருன்னா ஒருத்தர், நான் ஒரு இதே ஒரு ஸ்மால் இது ஒரு 100 பேர்கிட்ட போய் படித்தவன் படிக்காதவன் எல்லாத்தையும் பேட்டி எடுங்க. ஏன்னா ஒருத்தனாவது நிர்மலா சீதாராமன் பற்றி நல்லதாக பேச ஒருத்தர் இருக்க மாட்டான். அந்த பொம்பளைக்கு முதல்ல அந்த ஃபீட்பேக் யாருன்னா ஒருத்தர் கொடுக்கணும். ஏன் அந்த புத்தி அப்படி, அந்த மூஞ்சி அப்படி என்னமோ பெரியது. இப்போ வந்து நீ ஒரு நேரத்தில் என்ன சொல்கிற, ஜிஎஸ்டி கம்மி பண்ணால் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீயே ஓப்பனில் எவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து எப்படி மோடி வந்து இந்த August 15 அன்னைக்கு we are giving you தீபாவளி பொனான்ஸான யார் உங்கள் அப்பா வீட்டு பணத்துலேருந்து நீ கொடுக்குற